அனைவருக்கும் வணக்கம். சற்று முறையான தகவல். இன்றும் நாளையும் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்து கூடுதலாக பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ வந்திருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல்லை கனெக்ட் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். கோவை, நீலகிரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்த நிலையில இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெற்கு ஒரிசா, வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறதும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒற்றிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறதும் ஒன்று சொல்லியிருக்காங்க. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல நிலநடுக்கு சுழற்சி நிலவுகிறதும் ஒரு கூடுதல் தகவலும் வெளியிட்டிருக்காங்க. இதனால செப்டம்பர் 11, அதாவது நாளை பார்த்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. இது போன்ற மழை பற்றி கூடும் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் ஒரு கூடுதல் தகவலை வெளியிட்டிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, மேலும் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், நீலகிரி, செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருச்சி, சேலம், தருமபுரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.